Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 relations and functions example 1.3. இதுக்கு முதல்ல வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் 1.2 பார்த்துருப்போம். அதில் என்ன பார்த்துருப்பீங்கன்னா ஒரு ஆர்டர் பேரோட கிராஸ் பண்ணி ஒரு செட்டை கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆர்டர் பேராட்டு. அதில் நீங்கள் ஏ அண்ட் பியை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே பாருங்கள், கொஸ்டினை பார்த்தாலே தெரியும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் ஏபிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுவும் செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் நம்மளுக்கு என்னன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்ம வெரிஃபை பண்ணி காட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, பிகனா டு எக்ஸ்ட்ரா ஏ அண்ட் பி சி இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஸோ ஏ என்னன்னு பாருங்கள், இட்ஸ் பிலான்ஸ் டு நேச்சுரல் நம்பர் செட் 1 லெஸ் தேன் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 4. அதாவது நேச்சுரல் நம்பர் சொல்லி கொடுத்துட்டாங்க, 1க்கும் 4க்கும் இடையில உள்ள நம்பர்ஸ். அதாவது 1 கிரேட்டராக 4 லெஸரா 2,3 மட்டும்தானே வரும். தென் பி இஸ் ஈக்குவல் டு ஹோல் நம்பர் சொல்லி கொடுத்துட்டாங்க, 0 இன்க்ளூடட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 குறவா வரைக்கும் நம்பர் 1 தான். ஸோ ஹோல் நம்பருக்கு வந்துன்னா 0 1ன்னு எழுதிக்கலாம். சி என்னது, 3க்கும் குறவால நேச்சுரல் நம்பர் 1,2. ஸோ நம்ம செட்டு என்னென்னு சொல்லி கண்டுபிடிச்சோம், ரோஸ்டர் ஃபார்மில் மாற்றிட்டோம். இப்போ நம்ம இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ ஃபஸ்ட்டு இதில் எல்ஹெச்எஸ்ன்னு போட்டுக்கோங்க. எல்ஹெச்எஸ் என்னென்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஸோ பி யூனியன் சி முதல்ல கண்டுபிடிக்கணும். பி யூனியன் சி மீனிங் என்ன, பியும் சியும் நீங்கள் சேர்த்து எழுதணும். அதிலே ரிப்பீட்டிங் எலமெண்ட்ஸ் சொல்லப்படாது. இது நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க, 0 1 2. அடுத்து இது கூட ஏ கிராஸ் பண்ணணும், ஏ கிராஸ் பி யூனியன் சி. டூ 3 கிராஸ் 0 1 2. ஸோ இது கிராஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் 1.1 பார்த்துருப்போம். ஸோ அதை போல இது எனக்கு கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஆர்ஹெச்எஸ். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்ஹெச்எஸ் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி என்னது அதை கண்டுபிடிங்க, ஏ கிராஸ் சிங்கிறது எப்படி கண்டுபிடிங்க. 2,3 கிராஸ் 0, 1 அப்படி எழுதி கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு 2,0 2,1 3,0 3,1. அப்புறம் ஏ கிராஸ் சி 2,3 கிராஸ் 1,2 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை கிராஸ் பண்ணிடலாம். 2,1 2,2 3,1 அண்ட் 3,2. இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படி பார்க்கும்போது இதில் எதெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாம் ஒரு தடவை எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாத்தையும் எழுதணும். அப்படின்னு பார்க்கும்போது 2,0 2,1 2,2 ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஆர்டர் பேரட்டாக தான் எலமெண்ட்டாக எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் அது கவனமாக எடுங்க. 3,0 3,1 3,2. ஸோ இது நீங்கள் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்திங்கன்னா நம்ம எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் வந்து ஈக்குவலாக வந்துடும். ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS, hence the proof. இப்போ ரெண்டாவது என்ன கேட்டிருந்தாலும் A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. ஸோ உங்களுக்கு இன்டர்செக்ஷன் மீனிங்கு நல்லா தெரியும். உங்களுக்கு காமன் எலமெண்ட்ஸ் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. இதை கூட B intersection C என்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து 2,3யோ 2,3 இல்லை, B 0, 1 1,2 எது காமனாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ 1. இப்போ நீங்கள் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கும் போது ஏ உங்களுக்கு ஆச்சுன்னா 2,3 கிராஸ் 1. அப்போது 2,1 3,1 ஈக்குவேஷன் 3. இப்போ வந்து ஏ கிராஸ் பி உங்களுக்கு தெரியும், ஏ கிராஸ் பி என்னென்னு, ஏ கிராஸ் சியும் தெரியும். ஸோ இது ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஏ கிராஸ் சியில் காமனாக இருக்குது 2,1 3,1. அது இங்கே இருக்குதா, 0 அங்கே இல்லை, இங்கே 2 இல்லாது அங்கேயும் இல்லை. ஸோ அதில் நீங்கள் போட வேண்டியது வராது. அப்படின்னு பார்க்கும்போது 2,1 3,1 தான் வந்துச்சு. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 4. ஸோ நம்மளுக்கு 3 and 4லேருந்து என்ன தெரிஞ்சு, தே ஆர் ஈக்குவல். LHS is equal to RHS, hence the proof. நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ கேட்டிருந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் அந்த சம். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ
வாட்ஸ்அப் லிங்க் வந்து அந்த இதில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் நீங்கள் ஆஸ்க் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.